வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில மும்பையில போய் சிக்கி சீரழிஞ்ச அண்ணாமலையுடைய ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அதை தாண்டி அண்ணாமலையை கைது செய்ய வேண்டும் என்று மக்கள் களத்தில நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். மும்பையில என்ன நடந்துச்சுங்க? மும்பையில இப்ப மாநகராட்சி தேர்தல் நடந்துட்டு இருக்கு, உள்ளாட்சி தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த உள்ளாட்சி தேர்தலில் நட்சத்திர பேச்சாளராக அண்ணாமலையை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அங்க தமிழ் மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. அந்த பகுதியில் அண்ணாமலையை வச்சு பேச வச்சிருவோம். அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு ஓரளவுக்கு இந்தியும் தெரியும். அதனால அண்ணாமலையை பரப்புரை பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை போனவர் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாரு, அது நமக்கே தெரியும். எங்கேயாவது வாயை விட்டு வாங்கி கட்டி கொள்வது அண்ணாமலையினுடைய பொழப்பு. அதனால அங்கேயும் அதே வேலைதான் நடந்திருக்கு. மும்பை, அதாவது மகாராஷ்டிராவினுடைய தலைநகரம் மும்பை. மும்பை மகாராஷ்டிராவினுடைய நகரம் இல்லை என்று ஒரு போடு போட்டிருக்காரு. இதுல கடுப்பாகி காண்டாகி மக்கள் வெளியே வந்திருக்கிறாங்க. அங்க சிவசேனா ஏற்கனவே கொலவெறியில் அலைவாங்க. இப்ப பாஜக மேல கடுமையான கோபத்துல சிவசேனா இருக்கு. நான் சொல்றது ஒரிஜினல் சிவசேனா, உத்தவ் தாக்கரே அவர்களுடைய சிவசேனா. சஞ்சய் ராவத் கழுத்தை கடிச்சு வைக்கிற ஒரு முக்கியமான தலைவர் சிவசேனாவில். அவர் எப்பவுமே மோடி கும்பலை போட்டு பொலகிறதுல முதலாளா இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட போய் சிக்கிருக்கு இந்த பீஸ். அவர்கிட்ட எப்படி சிக்கிருக்குன்னா, பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒழுங்கா பிரச்சாரம் பண்ணிட்டு வராம மும்பை மகாராஷ்டிராவினுடைய நகரமே இல்லை அப்படின்னு சொன்னதுல அவர் கடுமையான கோபத்துக்கு ஆளாயிருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல இவன் மேல வழக்கு போடு, ரெண்டாவது உடனடியாக கைது செய்யுங்கள், உடனே எங்களுக்கு கைது செய்யணும், இல்லைன்னா மும்பையவே பற்றி எரிய வைப்போம் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணியிருக்காரு சஞ்சய் ராவத். இப்ப மும்பை நகரம் மகாராஷ்டிராவுடைய நகரம் இல்லை என்றால் அது எந்த நகரம்? அப்ப எங்க மாநிலத்துக்குள்ள நுழைஞ்சு எங்க மாநிலத்தினுடைய தலைநகரை நீங்க கேவலப்படுத்துவீங்களா? இதுதான் பாஜகவினுடைய நிலைப்பாடா? பாஜக இதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு அடி அடிச்சிருக்காரு. ஏன்னா உங்க கட்சியில நட்சத்திர பேச்சாளர் அவர் பேசிட்டு இருக்காரு மும்பை நகரம் மகாராஷ்டிராவுக்கானது இல்லைன்னு. அப்ப இதை நீங்க பாஜக ஒத்துக்கிறதா? முதலமைச்சர் வாயத்தர இப்ப பாஜகவினுடைய விஷயத்தை தான் அவர் பேசுறாரா? எங்க மாநிலத்தினுடைய தலைநகரம் எங்க மாநிலத்துக்கே சொந்தம் இல்லைன்னு சொல்றதுதான் பாஜகவினுடைய நிலைப்பாடா? மரியாதையா வாயை திறந்து வெளியே வாங்க எல்லாரும் அப்படின்னு கடுமையாக களத்துல நின்று சாடி இருக்கிறார். இதெல்லாம் தாண்டி அண்ணாமலையை வெளியேற்றக்கூடாது, மாநிலத்தை விட்டு அண்ணாமலை தப்பிச்சு ஓடிடக்கூடாது. எனவே மாநிலத்தை விட்டு தப்பிச்சு ஓடாத வகையில அண்ணாமலை மீது வழக்கு போட்டு உடனடியாக அண்ணாமலையை கைது பண்ணி உள்ள வைங்க. இது எங்கள் உணர்வுகளை புண்படுத்துகிறது. அண்ணாமலையினுடைய பேச்சு ஒட்டுமொத்த மகாராஷ்டிர மக்களுக்கும் எதிரானது அப்படின்னு கடுமையா பேசி அண்ணாமலைய உண்டு இல்லைன்னு வச்சு செய்யறாங்க. அங்க ஒரு பெரிய பதற்றமான சூழ்நிலை நிலவுது. அப்படி என்னதான் அந்த பீஸ் பேசுச்சு? எப்ப பார்த்தாலும் எதையாவது உளறி சிக்கி சீரழிகிறதுதான் பிரச்சனை. அதுவும் மும்பையில மகாராஷ்டிரா மக்கள் தங்கள் பயங்கர சென்சிட்டிவான ஆட்கள். நீங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆட்கள்னா அது மும்பை, அதுவும் குறிப்பா மகாராஷ்டிரா மக்களை சொல்லலாம். மொழி மேல கை வச்சுன்னா அவ்வளவுதான், முடிச்சு விட்டுருவானுங்க. அவ்வளவு கொலவெறியா அலைவாங்க அந்த மக்கள். அதுல அவங்க ஊரினுடைய தலைநகரை போய் நீ உங்க ஊரு நகரமே இது கிடையாதியா அப்படின்னு பேசுனீங்கன்னா அவங்க கொதிப்பாங்களா கொதிக்க மாட்டாங்களா? இந்த சின்ன புரிதலை மண்டையில ஏத்திக்கிட்டு தானே இவர் போய் பேசியிருக்கணும். இந்த பேசிக்கான ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டு தானே அங்க போய் நீங்க பிரச்சாரம் பண்ணிருக்கணும். இவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னா உளறி இருக்காரு. அண்ணாமலை உளறி இருக்காப்ல. மத்தியில் மோடிஜி ஆட்சி, மாநிலத்தில் பட்னாவிஸ் ஜி ஆட்சி. இந்த மும்பை நகரம் ஒரு மகாராஷ்டிராவுக்கான நகரம் இல்லை, இது உலகத்துக்கே ஆன நகரம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கு. அத உளறிடுச்சு. உனக்கு தான் உளறல் தான் அதிகமா வரும், உண்மை வராதுன்னு ஊருக்கே தெரிஞ்சது. அங்க போய் சிக்கலாமா? ஏற்கனவே கொலவெறி காண்டில் அலைகிறாங்க உங்க ஆளுங்க மேல சிவசேனா. இன்னொன்னு, சிவசேனா இறங்கி நின்னுச்சுன்னா எவனும் எதிர்கொள்ள முடியாத அவ்வளோ அராஜகம் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கிற தமிழர்களை கொன்று புதைத்ததுல சிவசேனா கட்சியினுடைய நிறுவனர் பால் தாக்கரேக்கு முக்கியமான இடம் உண்டு. பால் தாக்கரே இறந்த போது கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்ட போது 2 மாணவிகள் போட்டாங்க, இந்த கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருப்பது மரியாதை நிமித்தமாக இல்லை, அச்சத்தின் நிமித்தமாகன்னு. அவங்க 2 பேரையும் தூக்கி ஜெயில போட்டவங்க தான் இந்த குரூப். ஞாபகம் வைங்க, தமிழர்கள் அடிச்சு கொண்ட குரூப் இதுதான். இந்த சிவசேனா இப்ப கொஞ்சம் வேற மாதிரி வருது. பாஜக கூட சேராம சேர்ந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நொந்த பிறகு தங்கள் முகத்தை கொஞ்சம் மாற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
சாதி பெயர்களை எல்லாம் எடுக்கணும். இந்த மாதிரியான முக்கியமான தீர்மானங்களை எல்லாம் உத்தவ் தாக்கரே கொண்டு வந்ததுனால தான் அவர்கிட்ட இருந்து பாஜக பிரிஞ்சிச்சு. சாதியை ஒழிச்சிட்டோம்னா சனாதனமே நிலைக்காதே, நீ சாதி பேரெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்ற அப்படின்னு தான் உத்தவ் தாக்கரேக்கும் பாஜகவுக்கும் சண்டையே வந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, 100ல் ஒரு 4% பரவாயில்லாத ஒரு இடத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட போய் சிக்கியிருந்தா அந்த அண்ணாமலையை உசுரோட அனுப்புவாங்களா? நான் அண்ணாமலை போற இடத்தெல்லாம் புடனில் அடி வாங்கிட்டே வரதான் பொழப்பா இருக்கு. பார்த்து பேச வேணாமா?